ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. இப்போ வந்து நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு, இதுக்கு அரைக்கிற மசாலா வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு, தனியா, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு, வெங்காயம் தக்காளியும் வதக்கிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கணும். எப்படின்னா, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மேலே எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு இதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை எடுத்து போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், இல்லை கிரேவி அளவுக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கணும். நல்ல ஹை லெவலில் தீயை மூட்டி நல்லா வதக்கும்போது நமக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது தண்ணியாக ஊற்றினோன்னா குழம்பாயிடும். கொஞ்சமாக கிரேவி அந்த பதத்தில் வச்சுருந்தோன்னா கொஞ்சமாக இருக்கும். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு நண்டு க்ளீன் பண்ணி வச்சது அம்மா ஏற்கனவே போட்டாங்க. நண்டையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து உப்புலாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.